கனெக்ட் ஒய் கனெக்டை பற்றி ஜென்ரலாக சொல்லுங்கள் ப்ரோ. ஒய் கனெக்டை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ளூ கோர் ஹைப்ரிட் இன்ஜினை பற்றி ஆஸ் அ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது வந்து ப்ளூ கோர் ஹைப்ரிடுங்கிறது. ஸோ சஸ்பென்ஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு? சஸ்பென்ஸ் சிஸ்டம் உங்களுக்கு இந்த பைக்கினுடைய டவுன் பேமெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாகன விரும்பிகளை இந்த செக்மெண்ட்டில் காரைக்குடி ப்ளூ ஸ்கொயர் யமஹா விவிஎல் மோட்டார் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு பைக் அண்ட் ஸ்கூட்டிக்கு போய் பைக்கினுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, பைக்கினுடைய டவுன் பேமெண்ட்ஸ் என்ன அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கீ ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி இங்கே உள்ள சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது யமஹா கம்பெனியினுடைய எஃபிசெட் எஸ் ப்ளூ கோர் ஹைப்ரிட் இன்ஜினுடைய ஒரு வெஹிக்கிள். இந்த பைக்கினுடைய கீ ஃபீச்சராக பார்க்கப்படுறது அந்த யமஹா ஒய் கனெக்டை பற்றி ஜென்ரலாக சொல்லுங்கள் ப்ரோ. ஒய் கனெக்டை பற்றி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வண்டி வந்து லாஸ்ட் லொக்கேஷன் பார்த்துக்கலாம். அதுபோக உங்களுக்கு வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, சர்வீஸ் மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே நமக்கு வந்து மொபைல்லே நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வண்டி எடுத்தோன்னா கனெக்ட் பண்ணி தரமாட்டோம். ஃபஸ்ட் சர்வீஸ் கொண்டு வரீங்களா அப்போது நம்ம வந்து கனெக்ட் பண்ணி தரோம். இது எதுக்கு ஃபஸ்ட் சர்வீஸில் கனெக்ட் பண்ணி தரோம்னா, பேட்டரியோட ஹெல்த் பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணி தரோம். ஏன்னா நம்ம வண்டியில் கிக்கர் கிடையாது. கிக்கர் இல்லாதனால பேட்டரியோட பவர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட் சர்வீஸில் கனெக்ட் பண்ணி தரோம். ப்ரோ இது வந்து ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிளை பற்றி ஜென்ரலாக எனக்கு தெரியும், ஓரளவு தெரியும். ஆனால் வந்து இந்த பைக் யூசர்ஸோ இந்த பைக்கை வாங்க வரும்போதோ என்னதான் பெட்ரோல் முடிஞ்சிட்டா நம்ம வந்து ஹைப்ரிட் இருக்கனால அதை வச்சு ஓட்டிக்கலாம். இந்த விஐபி படத்தில் தனு சொல்கிற மாதிரி நாங்களே வச்சு தள்ளிட்டு போயிடுவோம், நின்று அஞ்சு நான் உருட்டிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இந்த ப்ளூ கோர் ஹைப்ரிட் இன்ஜினை பற்றி ஆஸ் அ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது வந்து ப்ளூ கோர் ஹைப்ரிடுங்கிறது ஒன்றும் இல்லை ப்ரோ. இது வந்து ஸ்மார்ட் மோட்டார் ஜென்ரேட்டர்னுங்கிற மோட்டார் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அதனால நமக்கு வந்து பேட்டரி மூலிமா பவர் சப்ளை ஆகி பெட்ரோல் சேவ் பண்ணிவிட்டு பேட்டரி மூலமாக ரன் ஆகிறதுனால மைலேஜ் நமக்கு வந்து 70+ கொடுக்குது. அதனால தான் இது வந்து ப்ளூ கோர் ஹைப்ரிட்னு சொல்கிறாங்க. இது அதான் ஆஸ் எக்கனாமிக்கல் வைஸ் இது வந்து பெனிஃபிட்டாக இருக்குமா? இல்லை எக்கனாமிக்கல் வைஸ் பெனிஃபிட் தான் வண்டி உங்களுக்கு. மைலேஜுக்காண்டி தான் வண்டி பார்க்குறாங்க. இப்போ அது போக ஃபேமிலி யூசேஜும் வரணும் நம்ம யமஹாவில். அது போக மைலேஜும் அதிகமாக கொடுக்கணும்னா நாங்கள் வந்து டிசைட் பண்ணி கஸ்டமருக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா எஃப்சி ஹைப்ரிட் எடுங்க நல்லாயிருக்கும் தான் சொல்கிறது வண்டி நம்மளுக்கு. இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் சிஸ்டம் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக் இருக்குது, ரியரில் மோனோசாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சீட் வந்து ஃபுல் சீட்டடாக இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது? சஸ்பென்ஷன் சிஸ்டம் உங்களுக்கு வந்து டெலஸ்கோபிக் கொடுத்துருக்கனால இது பள்ளம் மேட்டில் ஏற்றியில் உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸும் உங்களுக்கு லெவல் வந்து ஹையாக தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்குது. மோனோ சஸ்பென்ஷன் இருக்கிறனால ரியரில் உங்களுக்கு பேக் பெயின் வராது. வண்டியில் மெயினாக உங்களுக்கு பேக் பெயின் வராது. கேபபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த வெஹிக்கிளை வந்து ஃபேமிலி யூசேஜுக்கு வாங்குகிறாங்க. இது ஒரு 150cc இன்ஜின். யமஹாவில் ஏற்கனவே உள்ள ஒரு ரெப்யூட்டட் பைக் அப்படின்னு சொல்லலாம், R15 சொல்லலாம். ஸோ R15 வந்து இந்த 150ccயோட கம்பேர் பண்ணி பண்ணுறது தப்பு தான், ஏன்னா இது ஃபேமிலி யூசேஜுக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ கம்பேர் பண்ணால் என்னென்ன ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா, எஃப்சி ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கூல்டு இன்ஜின், அது வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா இது 150cc, அது 155cc. இது வந்து ஃபேமிலி யூசேஜுக்காண்டி, அது வந்து ஸ்போர்ட்ஸ் நேக்கட் பைக்குங்கிறனால அது ஸ்போர்ட்ஸ் யூஸுக்காண்டி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் தான் நமக்கு. இது வந்து மைலேஜ் 70+ கொடுக்கும். அது வந்து 45 to 50 கொடுக்கும் உங்களுக்கு மைலேஜ். வேறு வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து R15 V4 வந்து எம்மில் மட்டும்தான் டிஎஃப்டி மீட்டர் வந்துச்சு. இப்போ வந்து எஃப்சி ஹைப்ரிட்லேயும் டிஎஃப்டி மீட்டர் கொடுத்துட்டாங்க. வந்து கலர்டு டிஸ்பிளே வந்துடும் உங்களுக்கு மீட்டரில். வேறு ப்ரோ இந்த பைக்கில் வந்து ஒய் கனெக்டை பற்றி பேசிட்டோம். அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் இருக்கா, இல்லை செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் இருக்கா, அண்ட் எல்இடி டிஸ்பிளே ஃபுல்லாக லைட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க, எல்இடிலாம் கவர் பண்ணியிருக்காங்க. ஹாலஜனுக்கு யூசேஜ் இல்லை, அதனால் ஆஃப்டர்நூன் ஓட்டும் போது விசிபிளாக இருக்கா அந்த டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல்? அண்ட் நைட்டு வந்து ஓட்டுறதுக்கு வந்து எல்இடி விசிபிளாக இருக்கா? இந்த டிஎஃப்டி மீட்டர் வந்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து ஃபோனில் மாதிரி தான் பிரைட் மோட் ஆன் ஆகிக்கும். நைட்டில் போனீங்கன்னா நைட் மோட் ஆன் ஆகிக்கும். விசிபிளாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறது. ப்ரோ இப்போது இந்த பைக்கினுடைய டவுன் பேமெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். அது வந்து நமக்கு வந்து சிபில் பேஸ் பண்ணி தான் அப்ரூவல் ஆகும் உங்களுக்கு. இதோட டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 25 to 30 இருந்தால் கட்டி எடுத்துக்கலாம். வண்டி கலர் ஆப்ஷன்ஸ் வந்து 2 கலர் ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். அண்ட் வேரியண்ட்டில்
கலர் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ரேசிங் ப்ளூ, சியான் ப்ளூங்க 2 கலர் இருக்குது உங்களுக்கு வேரியண்ட். வெப்ஜி ஹைப்ரிட் ஒரே வேரியண்ட் தான் உங்களுக்கு. இது வந்து வெர்ஷன் 4 ஹைப்ரிட். இது வெர்ஷன் 4ல் தான் 2 வேரியண்ட் இருக்குது உங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ்.